ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்டு ஃபோர்மோஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தில்லியில் காற்று மாசு. இது இயற்கையாகவே மக்கள் நடமாட்டம், மக்கள் தொகை அதிகம் கொண்ட இடங்களிலே நார்மலாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஏன் இன்றைக்கி அதிகமாக பேசப்படுதுன்னா, தீபாவளி பண்டிகைக்கு அப்புறம் தில்லியோட காற்று மாசு உச்சத்தை அடைஞ்சிட்டு தான் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த காற்று மாசு ஆங்கிலத்தில் ஸ்மாக் அப்படிம்பாங்க. இது வந்து ஸ்மாக் ப்ளஸ் ஃபாக் அப்படின்னு சொல்லலாம், நம்ம பிரித்து சொல்லலாம். ஸ்மோக்குன்றது புகை, ஃபாகுன்றது பனி. இது ஏன் இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற சில வாயுக்கள், அதாவது இந்த வாயுக்கள் எப்படி வருதுன்னா, அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா எங்கே போகணுன்னா, இதோட காரணிகள், காற்று மாசுக்கான காரணிகள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த வாயுக்கள் எங்கேருந்து வருதுன்னு தெரியும். காற்று மாசுக்கான காரணிகள் பார்த்திங்கன்னா வாகன புகை, ரெண்டாவது மின்சாரத்துக்கு நிலக்கரி எரிக்கிறோம் இல்லையா அது. இது தவிர்த்து வேறு சில காரணிகளும் உண்டு. நம்ம சுருக்கமாக சும்மா கரண்ட் அஃபேர்ஸ் கோசம் பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாகன புகை, மின்சாரத்துக்கு நிலக்கரி எரித்தல், இவைகளிலேருந்து நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைட்ஸ் இதெல்லாம் வெளில வருது. அப்படி வரக்கூடிய இந்த புகைகள் சூரிய ஒளி, வெப்பம், அமோனியா, ஈரப்பதம் இவைகளோடு கலந்து சுவாசிக்க இல்லாத நச்சு புகையாக வெளியில் வருது. இதுதான் பனியோடு கலந்து ஸ்மாகாக மாறுது, அதாவது காற்று மாசடைஞ்ச ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. இது ஃபஸ்ட்டு யார் டேர்ம் பண்ணது, யார் ஃபஸ்ட்டு உச்சரித்து இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா, டாக்டர் ஹென்ரி ஆண்டோயின் டெஸ் ஒனக்ஸ் அப்படின்றவர் 1905 உச்சரிச்சிருக்காரு. ஏற்கனவே தில்லி அரசாங்கம் இதுக்கு முன்னாடி வாகனங்களை ஒற்றைப்படை முறை, இரட்டைப்படை முறையில் இயக்கிறதுக்கு உரிய அனைத்து நடவடிக்கைகள் எடுத்துச்சு. அது சில பேர் கோர்ட்டு கொண்டு போனாலும் கோர்ட் அதை நிராகரித்து அரசாங்கத்தோட நல்ல நடவடிக்கை பாராட்டி அதை அவங்களும் கடைப்பிடிச்சாங்கன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறல், ஆஸ்துமா, அலர்ஜி, இது வந்து முக்கியமான நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள். இந்த முக்கியமான நுரையீரல் சம்மந்த நோய்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக இதனால தான் வருது. இவை எல்லாமே நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் அப்படிம்பாங்க, இதனாலையும் இல்லை இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை எரிக்கிறதுனாலையும் வெளில வரக்கூடியவையெல்லாம் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு சம்மந்தமான நோய்களை அதிக அளவு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான காரணிகள். அதுதான். ரெண்டாவது, யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ஓப்பனிங் ஆன் மண்டே அட் மராக்கஷ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎனோட கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் வந்து மாரகேஷ்ன்ற இடத்துல மொராக்கோவில் நடக்குது. இது என்ன அப்படின்னா, யுஎன்எஃப்சிசின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இன்டர்நேஷனல் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதோட வேலை என்னன்னா, நம்ம அட்மாஸ்பியரில் க்ரீன் ஹவுஸ் கான்சன்ட்ரேஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படிம்போம், பச்சை வீட்டு விளைவு வாயுக்கள், இவைகளை வந்து ஆப்டிமம் கான்சன்ட்ரேஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதை இந்த அமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சு இதை பண்ணிகிட்ருக்கு. இதிலேருந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எது எடுக்கணும்னா, அதுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது அந்த மெம்பர்ஷிப் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திச்சு இந்த நடவடிக்கை, அதாவது பச்சை வீட்டு வாயுக்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பின் நடவடிக்கை தற்போது எந்த நிலையில் உள்ளது அப்படின்றத வச்சு தீர்மானித்து இன்னும் என்ன செய்யணுன்றதை முடிவு பண்ணுறது தான் இந்த சிஓபி, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்றது. இது 22வது இந்த மொராக்கேஷ் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில். இது எங்கன்னா டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா, அதிக அளவுக்கு வாகனங்களின் நெரிசலை தடுப்பதற்கும் சேஃப்டிக்கும் முக்கிய பங்கு இது ஆற்றோன்னு கருதுகிறாங்க. இது யார் அமல்படுத்துறதுனா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன். இவங்க ஆளில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் பெட்டிகள் எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறாங்கன்னா, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அப்படின்ற இந்திய அரசாங்க கம்பெனிலேருந்து இதை கொள்முதல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த டொபாக்கோ கண்ட்ரோலுக்குன்னு ஒன்று ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன், எப்படி நம்ம
எஃப்சிசி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த டொபாக்கோ கண்ட்ரோலுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி நடத்திக்கிட்டு வராங்க. அதோட 7வது செஷன் நம்மளோட இந்தியாவில் கிரேட்டர் நொய்டா அப்படின்ற இடத்துல, அதாவது கிரேட்டர் நொய்டான்ற இடத்துல நடக்குது. இதில் இந்த சமயத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டு புகையிலை தடுப்புக்காக என்னென்ன வழிமுறைகள் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொதல் விஷயம், ஒவ்வொரு புகையிலை பொருட்களினோட அட்டையிலையும் 85% பகுதிகளை வந்து வார்னிங்க்கோசரம், அதாவது எச்சரிக்கை விளம்பரங்கள் பதிவிடுறதுக்கோசரம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது எந்த ஒரு புகையிலை பாக்கெட்டிலையும் பார்த்திங்கன்னா 85% ஒதுக்க வேண்டும், வார்னிங்க்கோசரம், எச்சரிக்கைக்கோசரம் ஒதுக்க வேண்டும், புகையிலை சம்மந்தமான யூஸ் பண்ணுறது சம்மந்தமான வார்னிங்க்கோசரம் ஒதுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம கவர்மெண்ட்டு ரூல் வச்சுருக்கு. அதே மாதிரி 2வது பார்த்திங்கன்னா, இந்த குட்கா, பான் மசாலா எதெல்லாம் வந்து புகையிலை நிக்கோட்டின் நம்ம வச்சுருக்குதோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. இன்றைய சூழ்நிலையில் நம்ம தெரிஞ்சுக்கொண்டது இந்த 2 விஷயம் மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா, நிகரகா நாட்டில் வந்து அதோட பிரசிடெண்ட் இப்போ இருக்கிற டேனியல் ஒர்டிகான்றவர் 3வது தடவையாகவும் பிரசிடெண்ட்டாக வின் பண்ணியிருக்காரு. வின் பண்ணி சீட்டில் உட்காராரு. அதை ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி காற்று மாசு அதிகமானதுனால 15 வருஷத்துக்கு மேற்பட்ட டீசல் வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. டீரெஜிஸ்ட்ரேஷன் பேன் பண்ணுறாங்க மறைமுகமாக, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாபா ராம்தேவ் அப்படின்ற யோகா குரு, அவர் பேரில் அஸ்ஸாமில் வந்து ஒரு மெகா ஃபுட் பார்க் பாலிபுரான்ற இடத்துல அடிக்கல் நாட்டியிருக்காரு நம்ம அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால். இதோட மதிப்பு வந்து 1300 கோடி. இது வந்து இயற்கை மூலிகையில் வைத்து செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், மற்ற பொருட்கள், அதாவது பதஞ்சலின்ற பேரில் பாபா ராம்தேவ் இதை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காருன்றது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்து வந்து நம்மளோட சர் சிவிஆர் ராமன் அவர்களோட 128வது அனிவர்சரி நினைவு தினம் வந்து இன்னைக்கு கடைபிடிக்க போகிறது. அவர் எப்படிப்பட்ட அறிவியல் மேதைன்றதும், அவர் ஒரு நோபல் பரிசு பெற்றவர்ன்றதும் நம்ம எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அடுத்து நம்ம பார்க்குறது ஹாப்பி சீடர். ஹாப்பி சீடர்னால் என்னென்னா, இன்றைக்கி எப்படி டெல்லியை பாதிச்சுட்ருக்கிற அந்த விஷயம் வந்து காற்று மாசு வந்து டெல்லியை மட்டும் பாதிக்கலை அப்படின்றது எல்லா ஒரு மாநிலங்களும் வளர்ந்துருக்குது. அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி சில நடவடிக்கைகள். அதில் ஹரியானா கவர்மெண்ட் என்ன எடுத்துருக்குன்னா, ஒரு மல்டி ப்ராங்டு, அதாவது பன்முகத்துவம் கொண்ட நடவடிக்கை எடுக்குது. அதில் என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே செஞ்சுட்டாங்க அவங்க. அது பேர் வந்து ஹாப்பி சீடர் மிஷின். இந்த மிஷின் என்னென்னா 50% மானியத்தை விலையில் வந்து விவசாயிகளுக்கு தராங்க. இது என்ன பண்ணுன்னா, ஒரு தனித்துவம் வாய்ந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி அறுவடை செய்த வைக்கோல் போன்ற எஞ்சி பகுதியை பொருளை எரிக்காமல் அடுத்த கோதுமைக்கான நடவை நாம் தயங்காமல் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது இந்த ஹாப்பி சீடர் மிஷின். இதை வந்து ஏற்கனவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஹரியானா கவர்மெண்ட்டில். இது ஓரளவுக்கு அங்கே ஏர் பொல்யூஷனை தடுத்துறதாகவும் சொல்கிறாங்க. 2வது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து எல்லோரும் தெரிஞ்சது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் பேங்க். இந்த சென்ட்ரல் பேங்க்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக மிஸ்டர் எம் ராஜேஷ் ராவ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட வேலை என்னென்னா, சூப்பர்வைசிங் த இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் அண்ட் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அவர் எக்கானமி. அடுத்து இந்தியா ஊஷு டீம். அப்படின்னா ஊஷுன்றது சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்டு. மார்ஷியல் அப்படின்றது ஒரு தற்காப்பு கலை, அல்லது எதிர்த்து போராடக்கூடிய கலை சார்ந்த ஒரு விஷயம். அது வந்து நம்ம இந்தியாவில் சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிட்ட சில பேர் ஒரு டீமாக போயிட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, இப்போ சைனாவில் நடந்துட்டு சண்டா வேர்ல்டு கப் 8th அதில் வந்து சைனாவில் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா ஊஷு டீம்லேருந்து ஒரு 5 மெடல் வாங்கியிருக்காங்க. 4 சில்வர் மெடலு, 1 பிரான்ஸ் மெடல். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஹாட் டாபிக் ஸ்போர்ட்ஸ் லைனில் பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்டி முரே ரொம்ப காலமாக, அதாவது நம்ம நோவாக் ஜோகோவிக் அப்படின்றவர் தான் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டு இருந்தார். அவருக்கு அடுத்தபடியில் இருந்தவர் தான் நம்ம பிரிட்டனை சேர்ந்த ஆண்டி முரே. இவர் இத்தனை நாள் 2ஆம் இடத்துலேருந்து தற்போதைய சாம்பியனும் நம்பர் 1 இடத்துல இருந்தவரான நோவாக் ஜோகோவிக், இவரை தள்ளிட்டு இவர் ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருக்காரு. இதுதான் இன்றைக்கி ஹாட்டாக பேசக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்டர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா மிலிட்ரி எக்ஸசைஸ்.
இதுக்கு பேர் வந்து மித்ரா சக்தி 2016 சொல்லி செஞ்சுருக்காங்க. இது வந்து ஸ்ரீலங்காவில் ஆம்பிபுசான்ற இடத்துல நிறைவடைஞ்சிருக்குது. 11 நாள் நடந்துச்சு இது. அடுத்து வந்து ஆறாவது இந்திய பங்களாதேஷோட கூட்டு இராணுவ பயிற்சி வந்து சம்பிரித்தி 2016 பேரில் பங்கபந்துன்ற இடத்துல நடந்துச்சு. கடைசியாக பேசுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, NTTV ஹிந்தி சேனலை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை விதிச்சிட்டாங்க. ஒரு நாள் தடை தான் விதித்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா, பதான்கோட் தாக்குதல் நடந்தப்போ அதை ஒளிபரப்பு, அங்கே நிகழ்ச்சிகள் நேரடி ஒளிபரப்பு செஞ்சதுனால இந்திய தேச பாதுகாப்பை சில கொள்கைகளை மீறிட்டுது அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை பேன் பண்ணாங்க. ஆனால் பல்வேறு நெருக்கடிகள் பொலிட்டிக்கலாகவும் சோஷியலாகவும் வந்ததுனால அதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது. ஓகே நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சதை நான் பதிவிட்டுருக்கிறேன். இன்னும் மேற்கொண்டு வரும் நாட்களில் நல்லதாக வந்து பதிவு செய்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.